கஞ்சா இருக்கான் அவருக்கு கொடுக்குறாங்களாம். யாருக்கு? சவுக்கு சங்கருக்கு கஞ்சா கொடுக்குறாங்களாம். போதை வசதி எல்லாமே அவருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம். 5 நட்சத்திர ஹோட்டல் உணவுகள் எல்லாம் எல்லாம் சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்களாம். அவரை வந்து அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நல்லா இருக்காப்புல. ஜெயிலில் கஞ்சா கொடுக்குறாங்க, போதை வசதிகள் கொடுக்குறாங்கன்னா, அப்போ ஜெயிலு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? திமுக அரசுடைய கட்டுப்பாடு. அப்போ திமுக அரசு வந்து அப்படி செயலிழந்து இருக்கா? கருணாநிதி ஜெயிலில் இருக்கும்போது வீட்டில் கோபாலபுரத்துலேருந்து சாப்பாடு வந்தது. நம்ம முக்தார் வந்து என்கிட்ட இன்டர்வியூ எடுத்து நான் பேசினதெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு விதமாக ட்ரோல் பண்ணிட்டான். அது எனக்கு கோவம் வந்தது. ஃபோன் பண்ணி திட்டிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், 10 வீடியோ வந்து யூடியூப்பில் உட்காந்து பேசணுன்னா இல்லையா, நீ என்னென்ன பண்ண அயோக்கியத்தனம் அப்படின்றது நம்ம அம்பலப்படுத்திட்டோம். அதுதானே ஒரு அறம். போனான்னா அந்த மாணவி திட்டிச்சான், வந்தவங்களாம் அடிக்க வந்தாங்களாம். அப்போ நீ ஏதோ பண்ணியிருக்க. என்ஆர் இளங்கோன்னு கேட்டு பாருங்கள். சவுக்கு சங்கர் எனக்கு தெரியாது, எனக்கு நண்பரே இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவர் தான் வந்து சங்கருக்கு ஃபோன் பண்ணி அவர் ஏன் கதவை போட்டு உள்ளே உட்காந்துருந்தாரு? கதவை போட்டுன்னா ஓடிய போயிட்டார். ஓடி போடல, வீட்டில் தானே உட்காந்துருந்தார். ஏன்னா திமுக ஆட்சியில் அரச பயங்கரவாதம் ஏவுவது இது முதல் முறையில். 1998 எங்களை அப்படி தான். நாங்கள் ஜெயிலில் இருக்கிறவங்களே எங்களை 100 நாள் நிர்வாணமாக அடித்து கொடுமைப்படுத்தும் திமுக ஆட்சி. நான் இன்னும் மறக்கல அதை பற்றி. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு தடாஜே ரஹீம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் வாங்க. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சிறையில் நடப்பது என்ன, அதை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். உண்மையிலே சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு சில தினங்கள் ஆயிருக்கு. அப்படிங்கிற நிலையில் என்ன நடந்துட்டுருக்கு அவருக்கு? என்ன நடக்குதுன்னா, சோசியல் மீடியாவில் நம்ம நக்கீரன் பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்கார். சொல்லுவோம், பழமொழி சொல்லுவாங்க, பொய்யே சொன்னாலும் பொருந்தே சொல்லியான்னு. அவர் ஏதோ போய் ஜெயிலில் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு வந்து யூடியூப்பில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. ஜெயிலில் டேட்டாலாம் பேசுவாங்களா? இல்லை, அப்படி தான் பேசுகிறாரு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் ஒரு 20 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கேன். எனக்கே தெரியாத விஷயம்லாம் அள்ளி விட்டார்னா என்ன அர்த்தம்? கஞ்சா இருக்கான் அவருக்கு கொடுக்குறாங்களாம். யாருக்கு? சவுக்கு சங்கருக்கு கஞ்சா கொடுக்குறாங்களாம். போதை வசதி எல்லாமே அவருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம். 5 நட்சத்திர ஹோட்டல் உணவுகள் எல்லாம் எல்லாம் சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்களாம். அவரை வந்து அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நல்லா இருக்காப்புல. வெளியே ஒரு 300 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காப்புல. ஒரு 2 3 அப்பார்ட்மெண்ட் சொத்துக்கள்லாம் அவர் பேர்லையும் அவங்க கூட இருக்கிறவங்களுடைய பேர்லையும் வாங்கி வச்சிருக்காருன்ற சொல்கிறேன். காட்டுங்கய்யா, சொத்து இருக்குன்னு காட்டாமல் அள்ளி விட்டுட்டு போனீங்கன்னா ஒரு மனசாட்சி வேணும். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு சவுக்கு சங்கர் மீது ஏவப்பட்டது ஒரு அரசு பயங்கரவாதம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக அரசு திட்டமிட்டு சவுக்கு சங்கர் தேர்தல் நேரத்தில் ஒரு உழப்பம் பண்ணியிருக்காங்க. ஜெயிலில் கஞ்சா கொடுக்குறாங்க, போதை வசதிகள் கொடுக்குறாங்கன்னா, அப்போ ஜெயிலு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? திமுக அரசுடைய கட்டுப்பாடு. அப்போ திமுக அரசு வந்து அப்படி செயலிழந்து இருக்கா? புரியுதுங்களா? ஏன்னா நானும் பல நாள் ஜெயிலில் இருந்திருக்கேன். ஜெயிலில் என்ன இருக்கோ என்ன இருக்காது. ஜெயில் சாப்பாடு தான் யார் இருந்தாலும். ஸ்பெஷலாக வந்து ஹோட்டல்லேருந்து வர வச்செல்லாம் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஆனாப்பட்ட செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கும்போது கூட வெளியே ஹோட்டல்லேருந்து சாப்பாடெல்லாம் அவருக்கு கொடுக்கப்படல. நமக்கு திமுக பிடிக்காதுன்ற செந்தில் பாலாஜிக்கு வந்து வெளியே 5 ஸ்டார் ஹோட்டலில் 3 வேளை சாப்பாடு வந்ததுன்னு சொல்ல முடியுமா? சொன்னோன்னா அது அபத்தம். ஏன்னா அது சிறை விதிக்கு எதிரானது. இப்போ வெளியிலேருந்து சாப்பாடு ஒருத்தருக்கு எடுத்து போய் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஏதோ விஷம் கலந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த சிறை அதிகாரி தான் ஜெயிலுக்குள்ளே போகணும் இல்லைங்களா? அதனால் ஜெயில் உணவு தானே தவிர வெளி உணவு அனுமதி இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 20 ஆண்டு சிறை வாழ்க்கையில் நான் கண்ட விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, கருணாநிதி ஜெயிலில் இருக்கும்போது வீட்டில் கோபாலபுரத்துலேருந்து சாப்பாடு வந்தது. ஜெயலலிதா வீட்டில் இருந்து போயஸ் கார்டன்லேருந்து சாப்பாடு வந்தது. சசிகலா இருக்கும்போது போயஸ் கார்டன்லேருந்து சாப்பாடு வந்தது. அதை தவிர்த்து அது வந்து அப்போ சென்ட்ரல் ஜெயிலு. அப்போ வந்து சில பேருக்கு கொஞ்சம் செல்வாக்கு மிகுந்த நபர்களுக்கு வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் வர வச்சுக்கலாம், செட்டிங் பண்ணால். அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு வந்தது. அதே நபர்கள் இப்போ இருந்தாங்கன்னா புழலில் அந்த அனுமதி கிடையாது. ஏன்னா புழல் ஜெயிலில் வந்து அப்படி வந்து திருத்தனமாக எதுவுமே எந்த பொருளும் கொடுக்க முடியாது. அந்தளவுக்கு எல்லாமே சிசிடிவி கேமரா உட்பட எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து உட்காந்து அள்ளி வீசுகிறாருன்னு சொன்னால் இது என்ன அநியாயத்தின் உச்சமாக இல்லையா? சங்கர் வந்து கைது பண்ணப்பட்டார். ஏன் கைது பண்ணப்பட்டார்? இதை பொது விவாதத்துக்கு கொண்டு வர திமுக தயாரா? அல்லது நக்கீரன் பிரகாஷ் தயாரா? யாரோ 2 பேர் வந்து
சொல்கிறாங்க, எங்களை பற்றி வீடியோ போட்டாங்க, எங்களை மிரட்டினாரு, எங்களை அடித்து 1,00,000 ரூபா பிடிங்கிட்டாரு. ஆமா, சினிமா ப்ரொடியூசரா அடிச்சாருன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ உண்மையிலே சினிமா ப்ரொடியூசரே நேரடியா சொல்றாருல்ல. இந்த மாரி வந்து உயிர் நாடிய புடிச்சு தள்ளிலாம் விட்டாங்க. விட்டா என் உசுருக்கே ஆபத்துன்னுலாம் சொல்றாருல்ல. சரி, நான் கேட்குறேன் அந்த அதே கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். நீ ஏன் அங்கே போன? இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்க, உங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறீங்க. அவங்க வந்து சம்மந்தப்பட்டவர்கள் வந்து உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா நீதிமன்றம் மூலியமாவோ காவல்துறை மூலியமாக தான் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? நீ ஏன்பா அங்கே போன? எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குது அவங்க போட்ட வீடியோல அப்படி. சரி, நீ மற்ற வீடியோவை உட்காந்து பேசு. யூடியூப் சவுக்கு சங்கருக்கு எதிராக எத்தனை பேர் இருக்காங்க? அங்கே உட்காந்து நீ பேசு, அள்ளி விடு. சவுக்கு சங்கர் வந்து அநியாயம் பண்ணுறா, அக்கிரமம் பண்ணுறாப்புல, என்னை மிரட்டினாப்புல, காசு கேட்கறப்புல, அப்படி சொல்லு. அதை விட்டு நீ போயிட்டு அப்போது நீ உங்களுடைய அப்போ நீ போனது தான். இதே வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக போலீஸ் இல்லைன்னு சொன்னால் போலீஸ் வந்து அவனை தான் கைது பண்ணி, நீ ஏன்டா அங்கே போனதுன்னு தான் கேட்பாங்க எல்லாருமே. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறீங்க, எனக்கு எதிராக போடுறீங்க, நான் வந்து என்ன பண்ணணும்? ஒன்று நீதிமன்றத்தை நாடணும், இல்லை காவல்துறையிலையும் புகார் கொடுக்கணும் இல்லையா காவல்துறையும் புகார் கொடுக்காம நீதிமன்றத்தை இது பண்ணாமல் நான் வந்து பல யூடியூப்பில் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணணும். இதுதான், இந்த 3 வழி தான் இருக்குது. இப்போ என்னை இப்போ ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம முக்தார் வந்து என்கிட்ட இன்டர்வியூ எடுத்து நான் பேசினதெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு விதமாக ட்ரோல் பண்ணிட்டான். அது எனக்கு கோவம் வந்து ஃபோன் பண்ணி திட்டிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், 10 வீடியோவை வந்து யூடியூப்பில் உட்காந்து பேசணுன்னா இல்லையா, நீ என்னென்ன பண்ண அயோக்கியத்தனம் அப்படின்றது நம்ம அம்பலப்படுத்திட்டோம். அதுதானே ஒரு அறம். அதை விட்டு நீயே அங்கே போகணும். இப்போ நான் வந்து இங்கேருந்து முக்தார் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போகிறது வந்து சரியானதா? அது போனால் கை கலப்பு தான் ஆகும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேலையை பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி இந்த ப்ரொடியூசர்னு சொல்கிறீங்களே, உண்மையான ப்ரொடியூசர் இருந்தால் ஏன் இப்படி இவன் வந்து பறக்கிறான்? அங்கே போனான்னா அந்த மாணவி திட்டிச்சான், வந்தவங்களாம் அடிக்க வந்தாங்களாம். அப்போ நீ ஏதோ பண்ணியிருக்க. அவங்க சும்மா வந்து இப்போ நீங்கள் கூட ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது வந்தவொடனே அடிக்கிறதுக்கோ இல்லை பிடுங்குறதுக்கோ பண்ணுவீங்களா? அப்போ வந்தவன் ஏதாவது பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கோவம் வரும் இல்லையா? அப்போ நீ என்ன பண்ண? அதை சொல்லு ஓப்பனா. சரி, அதுக்கு முன்னெச்சரிக்கையா சவுக் சங்கர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? ஒண்ணுமே எடுக்கல இல்ல அவரு. என்ன அவர் இப்படி அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட இவர் இப்ப காவல்துறையில முறையிட்டு இருக்கலாம் இல்லைங்களா? எந்த காவல்துறை சவுக்கு சங்கர் பேச்சை கேட்குது? இப்போ ஆண்டியாக இருக்காரு இல்லை, அவர் கவர்மெண்ட் ஆண்டியாக இருக்காரு, போலீஸ் ஆண்டியாக இருக்காரு. அவர் தானே கவர்மெண்ட்டை பகிச்சுக்கிறாரு. பகைச்சிக்கிறாருன்றதை விட விமர்சனம் பண்ணுறாரு, பகைச்சிக்கல. இதே அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுக வந்து சுமார் 8 வழக்கு வந்து அதிமுக மீது போடப்பட்டது, குட்கா வழக்கு உட்பட. அந்த வழக்கெல்லாம் யாரை வச்சு பேஸ் பண்ணி போட்டது? இதே சவுக்கு வெப்சைட்டில் வந்து ஆர்டிக்கிளை வச்சு தான் பேஸ் பண்ணி போட்டாங்க. சவுக்கு கிட்டேருந்து வாங்கின கண்டென்ஸை வச்சு தான் போட்டது. இளங்கோனும் ஆர்எஸ் பாரதியும் கேட்டு பாருங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். என்ஆர் இளங்கோன்னு கேட்டு பாருங்கள். சவுக்கு சங்கர் எனக்கு தெரியாது, எனக்கு நண்பரே இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவர் தான் வந்து சங்கருக்கு ஃபோன் பண்ணி இந்த குட்காவை பற்றி நீங்கள் ஆர்டிக்கல் எழுதியிருக்கீங்களா, இந்த டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் திமுகவை கேஸ் போடுது. அது போட்டு 8 வழக்குக்கு மேலே போட்டாங்க. அப்போது சவுக்கு சங்கர் இனிச்சானா? இன்றைக்கி நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, ஆட்சியில் இருக்கும்போது உங்களுடைய அவலங்களை அம்பலப்படுத்துகிறாப்புல உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வேலையை பண்ணுறீங்க. அப்போ இது யார்? இது வந்து உண்மையிலே அரச பயங்கரவாதம் தானே. சரி, அதாவது விமர்சனம் பண்ணலாம். அது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ திமிர் பார், போலீஸ்காரன் வரான் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான் பார் அப்படின்றீங்க திமுக காரங்களை. கெத்து காட்டுறாரு அவரு, கெத்து காட்டுறாரோ. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, வீட்டில் உட்காந்துங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு விருந்தாளி வர்றாருன்னு சொன்னால் எழுந்து போய் வாங்கன்னு கூப்பிடுவீங்க. விருப்பமில்லாத ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கல, என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கள் சார். ஆனால் காவல்துறை வருதில்லை. நான் என்ன சொல்கிறேன், விருப்பமில்லாத நபர் உள்ளே வர்றாருன்னா காவல்துறையை விரும்பாதவராக இருக்காரு. காவல்துறையே வரல இல்லை, பூட்டை உடைச்சிட்டு வராங்கன்னா அந்த கோவம் சங்கருக்கு மட்டும் இல்லை, அந்த இடத்துல அப்துல் ரஹீம் இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பான். சரி, அவர் ஏன் கதவை பூட்டு உட்காந்துருந்தாரு? அதை சொல்லுங்க. அவர் ஏன் கதவை பூட்டு உள்ள உட்காந்துருந்தாரு? கதவை பூட்டுன்னா ஓடிய போயிட்டாரு, ஓடி போகல இல்லை, வீட்டில் தானே உட்காந்துருந்தாரு. நானா கேட்குறேன், நீங்கள் சம்மன் கொடுக்க வந்தீங்க, கதவு திறக்கல, என்ன சொல்கிறப்பல அட்வொகேட் வரட்டும், எல்லாரும் வரட்டும். அட்வொகேட் வந்ததுக்கு அப்புறமும் கதவை திறக்கல கேளுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி வந்து சங்கரை கைது பண்ணி என்னென்ன பண்ணீங்க? நீங்கள் ஒரு ரிமாண்ட் பிரச்சனர், ஒரு விசாரணை சிறையாளியை கூட்டும் போய் கையை உடைச்சது எவ்வளோ பெரிய சட்டவிரோதம் தெரியுமா? ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னால் அது பண்ணுவீங்களா? கிரைம் வைக்கிச்சிட்டாங்க அவன் சங்கர். அப்போ எப்படி கை உடைக்கலாம்?
ஒரு ஜுடிஷியரி கஸ்டடியில் இருக்கும்போது அவனை அடிக்கவே கூடாது. நீங்கள் கையை உடைச்சிங்க. அப்போ இந்த சட்டம் என்ன சங்கருக்கு ஆதரவாக இருந்தது? இல்லையே. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு பயம் இருக்க தான் செய்யும். போலீஸ் வந்திருக்கு, நம்மளை கூட்டின்னு போய் 1க்கு 4 கேஸை போட்டு அடித்து நம்மளை கொடுமைப்படுத்துவாங்க. மீடியா வரட்டும், அட்வொகேட் வரட்டும், எல்லாம் வரட்டும், போகலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே போலீஸுக்கு ஏன் அவசரம்? ஒரு 4 மணி நேரம் நில்லுங்க, 5 மணி நேரம் நில்லுங்க, சாயங்காலம் வரை நில்லுங்க. இல்லையா ஒரு போலீஸ்காரன் நிப்பாட்டுப்பாங்க, சங்கர் வெளியே வந்தால் புடுறான்னு. ஒரு போலீஸ்காரன் நிப்பாட்டினா போதா சங்கர் என்ன ஸ்பைடர் பண்ணால் எல்லாரும் தட்டி விட்டு ஓடுறதுக்கு? ஏதோ பல கொலைகள், பல 1000 கோடி ஊழல் பண்ணிவிட்டு தலைமறைவாக இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து கதவை உடைச்சிட்டு உள்ளே வர மாதிரி ஒரு 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 நெரட்டிவ் ஏன் உருவாக்குனாங்க காவல்துறை? இதை பற்றி யாருமே கண்டிக்கலையே. ஏங்க நான் சவுக்கு சங்கரை கண்டிக்கிறேன்றது இல்லை. நாளைக்கு அந்த நிலையில் நீங்களாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் நான் கண்டிக்க தான் செய்வேன் நான். ஏன்னா அது காவல்துறை செஞ்சது அப்பட்டமான அரச பயங்கரவாதம். நான் தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டு வரேன், பதிவு வச்சுட்டே வரேன் நான். ஏன்னா திமுக ஆட்சியில் அரச பயங்கரவாதம் ஏவுவது இது முதல் முறையில். 1998 எங்களை அப்படி தான். நாங்கள் ஜெயிலில் இருக்கிறவங்களே எங்களை 100 நாள் நிர்வாணமாக அடித்து கொடுமைப்படுத்தும் திமுக ஆட்சி. நான் இன்னும் மறக்கல அதை பற்றி. வேற எந்த ஆட்சியிலுமே அப்படி இருந்ததே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? வேற எந்த ஆட்சியிலுமே இல்லை. என்னுடைய பார்வை திமுக ஆட்சி வந்தால் அரச பயங்கரவாதம் ஏவப்படும் 100%. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, அப்போ உண்மையிலேயே சவுக் சங்கர் அவர்கள் சிறையில் என்னதான் எதிர்கொண்டுட்டு இருக்காரு? என்ன நிலையில தான் இருக்கிறார் அவர்? ஒரு கைதிகள் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காரு. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி வந்து உள்ள எல்லா வசதி ஒரு சிறைவாசி எப்படி இருக்கணும் அப்படி இருக்காப்பு. சரி, அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சார்? அவர் வந்து சவுக் சங்கர் வந்து அங்கே ஜெயிலில் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்காரு, அவர்லாம் ஒன்றும் இப்போ ஸ்ட்ரகிள் இல்லாமல் தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சார்? அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஒரு நிறைய ஏற்கனவே கைதாகும்போது அப்படி தான் ஒரு இதுவை வெளியிட்டு அது மாலதி அவங்க கணவர்கிட்டேருந்து பிரியும் போது அவர் கொடுத்த பணத்தை வச்சு அந்த வீடு வாங்கினது. அதை வந்து சவுக்கு சங்கர் தன் காதலிக்கு வாங்கி கொடுத்த மாளிகை போட்டாங்க. அதான் ஏன் வாங்கி கொடுக்கணும்? அவர் வாங்கி கொடுத்தது தான் நான் வாங்கி கொடுக்குறதுன்றதுக்கு சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன், யாருக்கு தெரியும்? நீங்கள் எல்லாம் உத்தம புத்திரன்களா இருக்கணுங்கள்லாம் நான் கேட்குறேன். ஏன் வந்து பொது வெளியில் என்ன ஒரே ஒரு வெறுப்பு சங்கர் மீதுன்னா, சங்கர் ஒரு வீடியோ பேசினா லேக்ஸ் கணக்கில் போகுதுடா, நமக்கு அப்படி போகலடா. நம்ம எத்தனை வருஷமாக ஜேர்னலிஸ்டாக இருக்கோம், நம்ம பேசினா போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறுப்பு நிறைய பேருக்கு இருக்கு. அவர் ஒரு சிறந்த யூடியூபர் மாதிரி இன்னைக்கு இருக்கிறாரு, ஒரு பெரிய ஃபேமா இருக்கிறாரு. அந்த ஃபேமை வந்து எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கிற தாட்டில் தான் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? 12 ஹவர்ஸில் வந்து 5 lakhs பார்க்குறாங்கல்ல, 500K பார்க்குறாங்கல்ல. இவங்க வீடியோவில் வந்து 12 டேஸுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா 10K போக மாட்டேங்குது இல்லை. அப்போ அந்த வெறுப்பு அந்த ஆதங்கம் இருக்குமா இல்லையா? நம்ம எவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்ட்டு, ஏட்டா நம்மளுக்கு போக மாட்டேங்குது. அந்த வெறுப்பெல்லாம் இப்போ வந்து சவுக்கு சங்கர் மீது வன்மத்தை கக்குறாங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். அதாவது சவுக்கு சங்கருடைய கேரக்டரோ நம்மளுடைய கேரக்டருக்கோ நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கலாம். நம்ம நினைக்கிறது சங்கர் நினைக்கணுன்றது அவசியம் இல்லை. இப்போ கைது செய்யப்பட்டதனுடைய காரணம் அதை பற்றி தான் பொது காலத்தில் நம்ம பேசணும். அவருடைய பர்சன் அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம், ஏன் நம்மளை கூட தப்பாக பேசியிருக்கலாம், அது வேறு விஷயம். இன்றைக்கி சவுக்கு சங்கர் கைது பண்ண காரணம் என்ன? இது கைது பண்ண வேண்டிய இதுவே இல்லையே. ஒரு தயாரிப்பாளருடைய பேரை வந்து களங்கப்படுத்தியிருக்காரு இல்லைங்களா? ஒரு தயாரிப்பாளருடைய பேரை களங்கப்படுத்தியிருக்காரு இல்லைங்களா? மறுபடியும் கலங்கப்படுத்தியிருக்காருன்னா நீ அதுக்கு உண்டான டெஃபினேஷன் கொடுத்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு தான் எப்போ பண்ணுறது? 5 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த வழக்குக்கு அந்த சம்மனுக்கு அவர் போகவே இல்லைன்றது தானே அவங்க குற்றச்சாட்டு. அவரே சொல்கிறாரு, எனக்கு இப்படி ஒரு சம்மன் வந்து வழக்கறிஞர் மூலிமா நான் அனுப்பிச்சிட்டேன் நோட்டீஸ், சாப்டர் க்ளோஸா. சரி, நீங்கள் வழக்கு போடுறதா இருந்தால் கைது பண்ணக்கூடாது. ஏற்கனவே சம்மன் கொடுத்துருக்கீங்க, அது விளக்கம் கொடுத்துருக்கு, நீங்கள் அந்த கேஸை போட்டு விடலாம். ரிமாண்ட் பண்ணுற அளவுக்கு அது கேஸே இல்லை. அப்போது ஒரு தயாரிப்பாளரை பற்றி விமர்சனம் பண்ண எத்தனை பேர் பண்ணுறான், உட்காந்து யூடியூப்பில் பார்த்துக்கலாம். ஒரு திரைப்படம் எல்லாரையும் ரொம்ப பகச்சுக்கிறான்ற மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு திரைப்படம் பல கோடி முதலீடு பண்ணி எடுக்கிறான். அந்த படத்தை பற்றி ஈஸியாக வந்து கேலி கிண்டல் பண்ணிவிட்டு அந்த படம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம புலிச்சட்டை மாறன் பேசுகிறாரா இல்லையா? காவல்துறை அவர் மீதெல்லாம் எத்தனை புகார் புலிச்சட்டை மாறன் மீது இருக்குது. ஆனால் அவர் சவுக் சங்கர் அளவுக்கு பண்ணலன்னு சொல்லுவாங்களே. சவுக் சங்கர் என்னன்னா திரைப்படத்தை மட்டும் இல்லை, டோட்டலாக போலீஸ் ஆஃபீஸரு யார் யார் என்னென்ன தவறு பண்ணுறாங்கன்றது பொது வெளியில் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. பேசும்போது அவன் யோகியம் இல்லை, அவன் அயோகியன்ற மாதிரி ஒரு பிரம்மத்தையே ஏற்படுத்தணும். அதுக்கு சில அல்லக்கைகளை விட்டு பேச வைக்கிறாங்க. இப்படி தான் நான் பார்க்குறேன்.
மற்றபடி வந்து சவுக்கு சங்கர் மிரட்டினார், வாங்குறாரு, த்ரெட்டனிங் சார்ஜஸ் யார்கிட்ட வாங்கினாப்புல காசு? யார்கிட்ட த்ரெட்டனிங் பண்ணாப்புல? இல்லை, எனக்கும் பல நாளாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து சங்கர் என்னை மிரட்டினாப்புல, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லலையே என்கிட்ட. சொல்லுங்கள். உங்கள்கிட்ட யாருன்னா கேட்டிருக்காங்களா? சங்கர் என்னை மிரட்டிட்டாப்புல, ஏதாவது சொல்லி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி இருந்தால் வெளியே வந்துடுமா இல்லையா? நிச்சயம் எப்போ இருந்தாலும் வெளியே வரும். ஒரு விஷயத்த மறைக்கலாம், 2 விஷயத்த மறைக்கலாம், 3வது தொடர்ந்து விஷயங்கள்லாம் மறைக்க முடியாது. இது வந்து எப்படின்னு சொன்னால், அந்த நுங்கம்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு 5 பேரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணும்போது அவங்ககிட்ட போதை வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் திமுக அரசு கைது பண்ணுறது. அதை வச்சு பேசும்போது இவங்கள பற்றி பேசுகிறேன். இந்த திரைப்படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் எல்லாமே இந்த மாதிரி போதை வஸ்து விற்பனை செய்யக்கூடிய நபர். அதில் வர காசில் தான் இவங்க படமே எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஆனால் போதை வசதியில் கைது பண்ணதெல்லாம் உண்மை தானே? இத்தனைக்கும் வந்து அதிமுக ஐடி விங்குன்னு சொல்லி குற்றம் சொல்கிறாப்புல. எல்லாருமே அதிமுகவுடைய ஐடி விங்கு தான் இவங்க அப்படின்னு சொல்லியே சவுக்கு சங்கர் சொல்கிறாப்புல. திமுக ஐடி விங்குன்னு சொல்லலை. சங்கருக்கு நெருக்கமான நண்பராக இருக்கக்கூடிய ராசத்தியின் பேரையும் அந்த வீடியோவில் பேசியிருக்காரு இல்லையா? அப்போது புகார் கொடுத்து 5 மாதத்துக்கு பிறகு இப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா இதில் அரசியல் சூழல் சூழ்ச்சி இருக்குது. இதுதான் அம்பலமாகும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி.